இருங்க லைவ் பல்லவி ஒரு நிமிஷம். காலைல வந்து எந்திரிச்சோடனே ரித்தீஷ் வந்திருக்கே லேட் ஆயிரும் பார்த்துக்கோங்க. ரித்தீஷ் வச்சு தான் அந்த கவலையே இல்லை. அது கூட உண்மையிலே சுத்தமா டைம் ஸ்பெண்ட் ஏய் அது பண்ணவே இல்லை. உண்மையிலே பெரிய கவலைங்க. அவங்க விஜய் எனக்கே ஒரு டைம் அழுக வருது அதை நினைச்சா. டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை சார். அவன் நித்திஷ் கூட நம்ம விளையாட நித்திஷ் வந்து அவங்க அப்பா கூட விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். ஆனா டைமே இல்லை. காலையில அவன் தூங்கிட்டு இருக்கும்போது வேலைக்கு போயிடுறான். சாயங்காலம் வந்து உடனே வந்து லைவ் போட்டுறோம். லைவ் போட்டு முடிச்ச உடனே பால் பாக்கெட் அதெல்லாம் வாங்க கடைக்கு போயிருவான். நான் வீடெல்லாம் கூட்டி விட்டு அங்க பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சு தம்பிக்கு பாலை காய்ச்சிட்டு அப்படியே நான் அந்த சைடுல எனக்கு வேலை கரெக்டா இருக்கும். கரெக்டா மணி 11 ஆயிரும். நித்திஷ் சாப்பாடு ஊட்டி விடுவேன். சாப்பாடு விட 3/4 மணி நேரம் அழுகிறான். 3/4 மணி நேரம் ஆகுமா? அப்போ மறுபடியும் 11 மணி லைவ் வந்துருவான். அவன் வந்து இந்த லைவ்ல இப்படி உட்கார்றான்ல அதோட அவ்வளவுதான். இப்ப போய் பாருங்க அவனா போய் தூங்கிட்டான். இனி காலையில ரொட்டேட்டர் அப்படிதான் ஆகும். விஜய் வந்து அவனை தூக்கி கொஞ்சி அவன் கூட ஓடி பிடிச்சு விளாண்டே கிட்டத்தட்ட பல மாசங்கள் ஆகுது. மாசம்